வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பர். சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 568 அப்படின்ற நம்பர் தான் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கு. நேற்று நம்ம எடுத்த பேட்டர்னுமே வந்து கரெக்டான பேட்டர்ன். அதாவது நம்ம பிசியில் வந்து 68ன்னு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் 13 தான் வந்து ஏசியில் வந்து கொடுத்துருக்கான். ஏசி 13, நம்ம கொடுத்தது வந்து பிசியில் 68. ஸோ அதோட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 13. அதன்படி தான் வந்து இன்னைக்கு 1, 2, 3 அப்படின்றது 123 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம நேற்று எடுத்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரூட்டு. இந்த 880 இந்த 439 அவன் எப்படி வந்து 184 திருப்பினானோ அதே மாதிரி இந்த 063 கண்டிப்பாக வந்து திருப்புவான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து 063க்கு ஒரு 568 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதை வச்சு அவன் வந்து இந்த 63 வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் அவன் திருப்பி இதை வந்து ஏசியில் வந்து பிசியில் 63 அப்படின்ற நம்பரை வந்து அவன் ஏசியில் வந்து 13 அப்படின்ற நம்பரை வந்து வச்சு இன்னைக்கு 123 அப்படின்ற நம்பரை வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பரை வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த இதன்படி நம்ம வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதம் வந்து சி போர்டில் இன்னைக்கு வந்து சி போர்டில் வந்து 3 அப்படின்னு வந்திருக்கீங்களா. ஸோ போன மாதம் சி போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 443, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 980 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு சி போர்டில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கு இப்போ வேற வந்து சி போர்டில் வேற 3 கிடையாது. போன மாதம் அடித்ததில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 563, அதோட பார்த்தீங்கன்னா 845 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கும் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 383 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 453, 280 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த 3 அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு 80, இங்கே ஒரு 80, இங்கே 383, கீழே பார்த்தீங்க அப்படின்னா 03. அந்த 03மே வந்து 80 தான் வந்து திருப்பி அவன் வந்து 03 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0, இங்கே வந்து ஒரு 845, அதாவது 563க்கு ஒரு 845. ஸோ அதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 23 வந்து பிசியில். இந்த 23க்கு ஒரு 45 அப்படின்ற நம்பர் வந்து அடிப்பான் அப்படின்னு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து பிசியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ பிசியில் வந்து ஒரு 45 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டான பேட்டர்னில் வந்து உட்காருது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு 2 மாதமாக வந்து அவன் சீபோர்டில் வந்து 3 எங்கெல்லாம் அடிக்கிறானோ அங்கே வந்து ஒரு 80 அப்படின்னு தான் வந்து அவன் மார்ச் மாதமும் ஒரு 80 அடிச்சிருக்கான், ஏப்ரல் மாதமும் 80 அடிச்சிருக்கான். ஆனால் இன்னொரு வாட்டி அவன் வந்து இந்த 563 அப்படின்னு இருக்கு பாருங்க, இங்கே மட்டும்தான் அவன் வந்து பிசியில் 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த 45க்கு ஒருவேளை இன்னைக்கு வந்து 23க்கு நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 45 அப்படின்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ பிசியில் வந்து 45 அப்படின்னு வருதுன்னா ஏ போர்டு என்னவா இருக்கும், ஏசி போர்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 நம்பர் வந்து நம்ம பிசியில் வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 45க்கு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 அப்படின்ற நம்பரும் வரலாம், இல்லை 09 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஏன்னா பவர் நம்பரும் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா கெஸ்ஸிங்கில். ஸோ அதனால் வந்து பவர் நம்பரையும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து ஒரு 84 சி போர்டு 4 வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஏ போர்டில் வந்து இந்த 84 வந்து திருப்பி அவன் வந்து இங்கே பிசியில் ஒரு 84, அதே திருப்பி அவன் வந்து 2 நாள் கழித்து திருப்பி ஏபியில் வந்து ஒரு 84 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி வந்து வேறு சி போர்டில் வந்து 4 வச்சு வேறு நம்பர் இல்லை.
அதோட 54 வந்து அவன் திருப்பல, அதோட 54 வந்து 44 அப்படின்னு சொல்லி தான் திருப்பியிருப்பான். அதனால வந்து இந்த மாதம் வந்து 04 அப்படின்றது மே 2ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கான். இந்த 04 வந்து ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் வந்து போன வாரம் இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து இந்த 04 அப்படின்ற நம்பர் வந்து வருது. நம்ம ஏற்கனவே வந்து பிசி போர்டில் வந்து 45 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த பேட்டர்னில் ஒரு வேளை நாளைக்கு வந்து இந்த 03 வந்து அவன் ஏபியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 0 நம்ம 45 அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால 045 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ஒரு நல்ல நம்பரு, பேட்டர்னும் புதுசு. ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஃபேன்சி நம்பராக வந்து 1 2 3 அப்படின்னு அடித்தானோ நாளைக்கு ஏ போர்டில் 0 வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 045 அப்படின்ற நம்பரும் வந்து ஒரு நல்ல நம்பராக வந்து நிற்கிது. சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பாக போன வாரம் என்ன அடித்தானோ அதையே வந்து அவன் திருப்பி ஏபிலேயோ பிசிலேயோ கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு 2 வாரமாக வந்து அந்த நம்பர்லாம் வந்து எடுத்து கேமில் ஆடிட்டுருக்கான். ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு நாளைக்கு ஒரு வேளை போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு அவன் வந்து இந்த 104 அப்படின்ற நம்பரை எடுத்து அவன் கேமில் அடிக்கிறான் அப்படின்னா இந்த 04 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வரத்துக்கும் இந்த 104 அப்படின்ற நம்பர் வந்து அப்படியே திருப்புறோம் அப்படின்னா இந்த 04 அப்படியே வச்சுட்டு இந்த ஏ போர்டில் இருக்க 1க்கு இல்லை இந்த 0வையோ இல்லை வந்து 4ஐயோ அப்படி திருப்புறோம் அப்படின்னா அதோட பவர் நம்பரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அந்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 1 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. போன வாரம் 104 அப்படின்ற நம்பரும் வந்திருக்கு. இந்த 1 அவன் திருப்புறான்னா 6 ஒரு வேளை வரலாம், இல்லை திருப்பாமல் அப்படியே வைக்கிறான்னா 045 அப்படின்ற நம்பர் பிசியில் வந்து ஒரு 45, ஏ போர்டில் ஏசி போர்டில் வந்து ஒரு 05 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஸோ 045 அப்படின்ற நம்பர் தான் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக நான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு நம்பர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.